Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் வந்து நம்ம பார்க்க போறோம். அந்த ட்ரிக்ஸ் என்ன அப்படினாக்க நம்ம நார்மலா ஒரு இடத்துல வந்து ஒரு எக்ஸல்ல வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி வேல்யூ வந்து சம் பிளேஸ்ல வந்து நம்ம வேல்யூ கெட் பண்ணிருப்போம் ஒரு பிளேஸ்க்கு. இப்போ இந்த மாதிரி கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சினாரியோ இருக்கு. இங்க வந்து இது நம்மளோட சோர்ஸ் டேபிள். நம்ம இங்க ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? VLOOKUP யூஸ் பண்ணி இந்த டேபிளுக்கு வந்து நேம்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்டை கெட் பண்ணிருக்கோம். இப்போ எனக்கு வந்து இந்த டேபிள்ல இருக்கிற வேல்யூ வந்து இந்த ஃபார்மேட் எதுவுமே சேஞ்ச் ஆகாம எனக்கு வந்து இன்னொரு பிளேஸ்ல வந்து நான் போய் பேஸ்ட் பண்ணணும். இப்போ இன்னொரு பிளேஸ் மீன்ஸ் another ஷீட்டா இருக்கலாம், இல்ல வந்து வித்தின் a ஷீட்ல இருக்கலாம், இல்ல இன்னொரு நியூ ஒர்க் புக்ல வந்து நீங்க கொண்டு போகும்போது இது அப்படியே வந்து ஃபார்மேட் எதுவும் சேஞ்ச் ஆகாம நம்ம இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் சம்திங் அதர் கலர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ இது வந்து நம்மளோட சம் ஃபார்மேட், டெக்ஸ்ட் ஃபார்மேட், ஹெடர் எல்லாமே இருக்கு. இப்போ நான் இது என்ன நடக்குதுன்னு பாருங்க. நம்ம ஒரு நியூ ஒர்க் புக்ல தான் நம்ம போய் இதை பேஸ்ட் பண்ண போறோம். இப்போ எனக்கு எல்லாமே இந்த செகண்ட் காலமும் தேர்ட் காலமும் வந்து ஃபார்முலா வியூல இருக்கு. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்படியே காப்பி பண்றேன், டேபிளை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் N கொடுத்து ஒரு நியூ ஒர்க் புக் ஓபன் பண்றேன். இப்போ நான் இங்க போயிட்டு அங்க கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிட்டோம். இங்க கண்ட்ரோல் V கொடுத்தனா என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு அந்த ஃபார்முலா வந்து எல்லாமே எரர் வியூல எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. பிகாஸ் ரேஞ்ச் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். நமக்கு வந்து லுக்அப் வேல்யூ வந்து அங்க எல்லாமே ரேஞ்ச் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு எரர் த்ரோ ஆகும். பட் ஃபார்மேட் மட்டும் நமக்கு வந்து அப்ளை ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி கேஸ்ல எப்படி வந்து ஃபார்முலாவும் வந்து நமக்கு போகக்கூடாது, நமக்கு வேல்யூஸா வந்து இங்க பேஸ்ட் பண்ணணும். பட் ஃபார்மேட்ஸும் வந்து சேமா இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கேஸ்ல நம்ம ஒரு ட்ரிக் வந்து யூஸ் பண்ணலாம். இதை நான் வந்து டோன்ட் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. இந்த டேபிளை காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் N கொடுத்து நியூ ஒர்க் புக் போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்க கண்ட்ரோல் V கொடுத்துருங்க. ஃபார்மேட் வந்து அப்ளை ஆயிடுச்சு. அகைன் வந்து இதை என்ன பண்றேன், நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். இந்த டேபிள் இருக்கிற கண்டென்ட்டை வந்து டெலீட் பண்ணிடுறேன். அகைன் அந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் அந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் V நம்ம இங்க பேஸ்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணோம் பாத்தீங்களா. இப்போ அங்க ஃபார்மேட் ஆல்ரெடி அப்ளை ஆயிடுச்சு. இப்போ வந்து Alt ESV Alt ஹோல்ட் பண்ணிட்டு ESV டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ வரும். இப்போ இதுல வந்து வேல்யூஸ்ங்கிறத ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க இருக்கிற அந்த ஃபார்முலா வந்து வேல்யூஸா வந்து இங்க கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அப்படியே அந்த ஃபார்மேட்டும் வந்து சேஞ்ச் ஆகாது. அந்த பழைய ஃபார்மேட் அங்க இருக்கிற ஃபார்மேட் அப்படியே இங்க வந்திருக்கும். சேம் லைக் உங்களுக்கு ஃபார்முலா வேல்யூஸா கன்வெர்ட் ஆயிரும். உங்களுக்கு ரிசல்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா கிடைச்சிருக்கும். இப்போ இல்லைனாக்க இன்னொரு மெத்தட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த 2 டைம்ஸ் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு வந்து நீங்க பேஸ்ட் பண்ணணும், அகைன் டெலீட் பண்ணிட்டு திரும்ப அது மேலே கொண்டு வந்து நீங்க பேஸ்ட் டு ஸ்பெஷல் வந்து நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? இது ஒன் மெத்தடு. அப்படி இல்லைன்னா நீங்க இந்த இடத்துல வந்து இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுங்க. அகைன் நியூ ஒர்க் புக் கிரியேட் பண்ணிட்டு Alt ESV இங்க இருக்கு பாத்தீங்களா. இங்க வந்து ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிடுங்க. Alt ESVங்கிறது ஒன்றும் கிடையாது. இங்க நீங்க வந்து காப்பி பண்றீங்க இல்லைங்களா, காப்பி பண்ணிட்டு இங்க வந்து ரைட் கிளிக் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வரும். இங்க பேஸ்ட் டு ஸ்பெஷல் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து நீங்க இங்க ஜஸ்ட் இங்க நீங்க எடுக்கிறதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம அதை ஷார்ட்கட்ல வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? இங்க வந்துட்டு Alt இங்க வந்து காப்பி பண்ணீங்க. செலக்ஷன் மோட்ல நீங்க காப்பி வந்து செலக்ஷன் மோட்ல இருந்தா தான் உங்களுக்கு வந்து இங்க அது ஒர்க் ஆகும். Alt ESV. இப்போ வந்து இங்க நீங்க என்ன பண்ணலாம், ஃபார்மேட்ஸை கிளிக் பண்ணுங்க. வேல்யூஸா கன்வெர்ட் பண்ண மாதிரி ஃபார்மேட்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு இங்க ஃபார்மேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அங்க இருக்கிற ஃபார்மேட் வந்துரும். அகைன் நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து வேல்யூஸா நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். பெர்ஃபெக்ட்டா வந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலாவில் இருக்கிற அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூஸாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ரிசல்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சில ஸ்மால் ட்ரிக்ஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். மோர் தென் 400 கிட்டத்தட்ட நம்ம வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம். அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.